next question பாருங்க. If the end of cable at A is pulled down with speed of 2 meter per second, determine the speed at which block B rises. சரிங்களா, அவங்க என்ன கொஷனில் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி, சரிங்களா, இந்த இடத்துல ஒரு புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒயர் வவுண்டட் பண்ணி இங்கே ஒரு புள்ளி இருக்குது, சரிங்களா. பட் இந்த புள்ளி ஃபிக்ஸ்டு கிடையாது, சரிங்களா, மூவபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த புள்ளி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, சரிங்களா, ஃபிக்ஸ்டாக இருக்குது. இந்த புள்ளி மூவபுளாக இருக்குது. இதோட வைண்டிங் ஒயரை வச்சுருக்குறாங்க. அட் ஏ பாயிண்ட், அதாவது இந்த எண்டு பிடிச்சி நம்மளுக்கு 2 மீட்டர் பர் செகண்டுக்கு இழுக்கிறாங்க, சரிங்களா. அதே போல் இந்த புள்ளியில் ஒரு பி வெயிட், சரிங்களா, பி வெயிட் இருக்கக்கூடிய வெயிட்டை தொங்க விட்டுருக்குறாங்க. இப்போது இந்த பி பிளாக், சரிங்களா, எவ்வளோ மேலே ரைஸ் ஆகும் இல்லை கீழே ரைஸ் ஆகும் அப்படின்றத, எந்த வெலாசிட்டியில் ரைஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா. இதுதான் வந்து கொஷின். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த புள்ளி ஃபிக்ஸ்ட், இந்த புள்ளி ஃப்ரீ, இந்த ஃப்ரீ புள்ளியில் பிளாக் இருக்குது, ஓகேங்களா. நம்மளுக்கு ஒயர் வாண்டட் பண்ணி அட் ஏ பாயிண்டில் 2 மீட்டர் பர் செகண்டில் கீழே இழுக்கிறாங்க, டவுன்வர்ட் டைரக்ஷனில், சரிங்களா, டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் இழுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பி பிளாக் வந்து ரைஸ் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமா, எவ்வளோ வெலாசிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, அட் இந்த பாயிண்டில் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, கரெக்டுங்களா. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் போது இதோட வவுண்டட் ஒயர் இங்கேருந்து, சரிங்களா, அட் பி வரைக்கும், அட் பி வரைக்கும், அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது எக்ஸாம்பிள் இதோட டோட்டல் லென்த்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா எல் ஈக்குவல் டு இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம டிஸ்டன்ஸ் எஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ், ஓகேங்களா. அதே போல் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எஸ்பின்னு எடுத்துருக்குறோம். அட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எஸ்ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு லென்த் இருக்குது, அதே போல் இங்கே ஒரு லென்த் இருக்குது. ஸோ நம்ம 2SB அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், சரிங்களா. இப்போது ஜென்ரலான ஃபார்முலாஸ் வெலாசிட்டி அப்படின்னும் போது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது சேஞ்ச் இன் லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த மாதிரி எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை, அதாவது ஈக்குவேஷன் 1, சரிங்களா, ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டீயை பொறுத்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது கிடைக்கக்கூடியதான் வந்து வெலாசிட்டி. அதாவது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா டிஸ்டன்ஸை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது வெலாசிட்டி, சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் சேஞ்சேஜ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து வெலாசிட்டி, ஓகேங்களா. இப்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது 0, அதே போல் எஸ்ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு அதோட வெலாசிட்டி விஏ கிடைக்குது. அதே போல் எஸ்பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது அதோட வெலாசிட்டி விபி கிடைக்குது, ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விஏவோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 2 + 2VB 0. இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது -2, அப்போது VB = -1 மீட்டர் பர் செகண்ட், -1 மீட்டர் பர் செகண்ட். அதாவது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏ வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வருது, கரெக்டுங்களா. அப்போது மைனஸ் என்னும் போது இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அப்போது 1 மீட்டர் பர் செகண்ட் அப்வர்ட் டைரெக்ஷன், சரிங்களா, மறந்துடாதீங்க. இப்போது 1 மீட்டர் பர் செகண்ட் வந்து நம்மளுக்கு அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கலாம், ஓகேங்களா. அதாவது இதே போல் ஒரு புள்ளி இல்லை 2 புள்ளி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புள்ளி கொடுத்துட்டு அதிலிருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எண்டை பிடிச்சில் இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு, இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதோட டைம் கேட்கலாம், ஓகேங்களா. டைம் கேட்கலாம், வெலாசிட்டி கேட்கலாம், இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மேஜராக நம்மளுக்கு டிஎன்இபியில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த அளவுக்கு தான் வந்து கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த கொஷின்ஸை கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் விஷயம்.
நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் ஏ நான் ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸ் ஃபார் விச் P ஈக்குவல் டு -2V + 15 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த இடத்துல வின்றது சேஞ்சஸ் ஃப்ரம் 1 மீட்டர் க்யூப் டு 2 மீட்டர் க்யூப். அதாவது வின்றது இந்த இடத்துல வால்யூம் வந்து 1 மீட்டர் க்யூப்லேருந்து 2 மீட்டர் க்யூப் வரைக்கும் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஒர்க் டன் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து சிம்பிளான கொஷின்ஸ் சரிங்களா. அவங்க கொஷினில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க நான் ஃப்ளோ. அப்போது க்ளோஸ்டு சிஸ்டம் ரிவர்சபிள் ப்ராசஸ் ஓகேங்களா. க்ளோஸ்டு சிஸ்டம் ரிவர்சபிள் ப்ராசஸுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலானா இன்டெக்ரல் ஆஃப் P இன்ட்டு டிவி ஓகேங்களா. இதுதான் வந்து ஜென்ரலான ஃபார்முலா. இந்த இடத்துல V1 to V2 அதோட லிமிட், அதாவது சேஞ்ச் இன் லிமிட்டை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது Pயோட வேல்யூ என்ன அப்படின்னா -2V + 15 இன்ட்டு 10⁵ to dV இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2. இதுதான் வந்து நம்மளுக்கு கொஷின். இப்போ டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ -2V இன்டெகிரேஷன் பண்ணும்போது 2V² / 2 + 15V லிமிட் வந்து 1 to 2 10⁵ நம்ம காமனாக வந்து வெளியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போது அப்பர் இதுதான் கேன்சல். அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது -V² அப்படின்னும் போது 4 + 2 இந்த இடத்துல 2 போடும்போது 30 மைனஸ் இதோட ஆல்ரெடி வெளியே மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல 1 போடும்போது 1 ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 50 ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு காமனாக ஆல்ரெடி வந்து 10⁵ வந்து இருக்குது ஓகேங்களா. இப்போது இதுலேருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 26 மைனஸ் இதுலேருந்து பண்ணும்போது 14 10⁵. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12 இன்ட்டு 10⁵ நியூட்டன் மீட்டர். இதான் வந்து நம்மளுக்கு நான் ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸ் சரிங்களா. நான் ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸுக்கோட ஒர்க் டன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் வேல்யூ. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. இதே போல் கொஷின்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் கேட்கலாம் சரிங்களா. ஜென்ரலாக ஃபார்முலாஸ் வந்து இதுதான். W இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் நம்மளுக்கு சேஞ்ச் இன் வால்யூம், இதிலேருந்து எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட்டுக்கு சேஞ்ச் ஆகாது, P இன்ட்டு டிவி. இதான் வந்து நம்மளுக்கு ஜென்ரல். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸ் மறந்துடாதீங்க. நான் ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸ். இன்கேஸ் கொஷினில் வந்து ஃப்ளோ சரிங்களா, ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸ் ஆர் ஃப்ளோ இர்ரிவர்சபிள் ப்ராசஸுக்கான ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸுக்கான ஃபார்முலாஸ் கேட்குறாங்க அப்படின்னா -V இன்ட்டு டிபி ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலாஸ் மறந்துடாதீங்க. ஃப்ளோ ப்ராசஸ் சரிங்களா. இது வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ், இது வந்து ஃப்ளோ ப்ராசஸ். ஃப்ளோ ப்ராசஸ்னால் ஜென்ரலாக நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து கம்ப்ரஸர் இந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஓகேங்களா. இதுவே வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு குக்கர் சரிங்களா. குக்கர் வெளியே விசிலேருந்து வெளியே ஏர் போகிறத கன்சிடர் பண்ணாமல் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது க்ளோஸ்ட் சிஸ்டம், அதாவது நான் ஃப்ளோ ரிவர்சபிள் ப்ராசஸ் சரிங்களா. இதில் நம்மளுக்கு இந்த P வந்து என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வேணாலும் கொஷின்ஸில் கேட்கலாம் சரிங்களா. நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நார்மலான டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. நார்மலாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒர்க் டன் இன் எ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துப்போம். இதோட கண்டெய்னரில் பாதி வால்யூம் சரிங்களா. பாதி வால்யூமில் பார்ஷியல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வேக்கம் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐடியல் கேஸஸை எடுத்துப்போம் ஓகேங்களா. ஐடியல் கேஸஸ் பர்டிகுலர் ப்ரெஷர் அண்ட் வால்யூமில் இருக்குது. இந்த இடத்துல வேக்கம் சரிங்களா. இந்த இடத்துல பார்ஷியல் பண்ணி வச்சுருக்குறோம் சரிங்களா.
இந்த இடத்துல ஐடியல் கேஸஸ் இருக்குது, இந்த இடத்துல வேக்கம் இருக்குது. இப்போது இந்த பார்ஷியலில் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சரிங்களா, ரிமூவ் பண்ணும்போது இந்த கேஸஸ் வந்து இப்போ என்டையர் கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஃபில் ஆக போகுது. எப்படி அப்படின்னா அடியபெட்டிக்கலி எந்த வித ஹீட் லாஸஸும் ஆகாமல் சரிங்களா. அடியபெட்டிக்கலி ஃபில் ஆகும்போது இதோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சரிங்களா, மறந்துடாதீங்க. இதோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே போல் இதோட ஒர்க்கு வந்து 0. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித நத்திங் டு ரெஸ்ட்ரிக்ட் டு த சரௌண்டிங், அதாவது நம்மளுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த கேஸஸ் அதாவது ஃப்ளோ ஆகிற அந்த பாத்தில் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து க்ரியேட் ஆக போகிறது கிடையாது ஒர்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஒர்க்கு வந்து 0, டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இன்கேஸ் இன்டர்னல் எனர்ஜி mCVdT கரெக்டுங்களா. அதே போல் இன்கேஸ் என்தால்பி mCpdT கரெக்டுங்களா. டெம்பரேச்சர் அப்சல்யூட்லி கான்ஸ்டன்ட். ஸோ இதோட ரெண்டோட வேல்யூமே வந்து நம்மளுக்கு 0. இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்தால்பி வந்து நம்மளுக்கு 0 ஆக போகும் கரெக்டுங்களா. அதே போல் ஒர்க்கு 0, இன்டர்னல் எனர்ஜி 0. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் dQ ஈக்குவல் டு du ப்ளஸ் dW. ஸோ நம்மளுக்கு dQவும் இந்த இடத்துல 0. ஓகேங்களா. அப்போது இந்த ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் ஒர்க் டன் 0, net heat transfer 0, internal energy 0, enthalpy 0, but temperature constant. ஓகேங்களா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் மறந்துடாதீங்க. அப்போது P1 ஈக்குவல் டு V1 P2 V2 சரிங்களா. இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் எடுத்துருக்கிறோம், நம்ம பாதியை ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். அதாவது எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சப்போஸ் P2 ப்ரெஷர் இருக்க போது, அதே போல் இதோட வால்யூம் வந்து V2 சரிங்களா. இந்த இடத்துல V2 வால்யூம், அதாவது பாதியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஃபைனல் வால்யூம், அதாவது இந்த V2 வால்யூம் வந்து 2V1, ஏன்னா இந்த பார்ஷியல் தான் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம்ல, அப்போ இந்த வால்யூம் வந்து டபுளாக தானே இருக்க போகுது. ஸோ 2V1 சேம் அப்படியே இருக்க போகுது. P2 இன்ட்டு V2ஓட வேல்யூ 2V1, V1 கேன்சல், P2 ப்ரெஷர் P1 டிவைடட் பை ஓகேங்களா. அப்போது ப்ரெஷர் இந்த இடத்துல வந்து பாதியை ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. மறந்துடாதீங்க, இதோட கண்டிஷன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர், ரிஜிட் பாடி கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ரிஜிட் பாடி கண்டெய்னரில் அடியபெட்டிக்காக இருக்கணும் சரிங்களா, அடியபெட்டிக்காக இருக்கணும். அதே போல் நம்ம பாதியை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம், பாதியை ஸ்ப்ளிட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த இடத்துல 2V எடுத்துருக்கோம், இல்லை அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இன்கேஸ் கொஷின்ஸில் வந்து 1/3 அமௌண்ட்டு மட்டும்தான் வந்து கேஸஸ் ஃபில் ஆகிருக்கு, ரிமைனிங் 2/3 ஆஃப் வால்யூம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாதிரி கொஷினில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பட் அடியபெட்டிக்கே இருக்க போது ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன், அதாவது இந்த இடத்துல வேக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த எல்லா கண்டிஷனுமே சேம் தான். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஒர்க்கு 0, இன்டர்னல் எனர்ஜி 0, என்தால்பி 0, அதே போல் நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் 0 தான். பட் இந்த ப்ரெஷர் சேஞ்சஸ் மட்டும் இந்த வால்யூமை பொறுத்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். மாதிரி இந்த கொஷனுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஒர்க் டன் இன் ஏ ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் வந்து 0 ஓகேங்களா.